வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலைப்பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இளைஞர்களை பாதிக்கும் அல்லது இளைஞர்களிடம் நடந்திருக்கக்கூடிய பல மாற்றங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாம் பல செய்திகளை நாம் பேசியிருக்கிறோம். கடந்த ஒரு 10 வருடங்களுக்கும் மேலாக ஒரு புதிய காட்சியை தமிழ்நாட்டில் பார்க்க முடிகிறது. அதாவது ஒரு ஓசை எழுப்புகிற குணம் அல்லது கூச்சலிடுகிற குணம். இது பொதுவாக சிறு சிறு குழுக்களில் எப்போதும் இருந்திருக்கிறது என்றாலும் கூட கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் அல்லது இளைஞர்கள் பெருமளவு ஒன்று கூடக்கூடிய இடங்களில், திரையரங்குகளில் ஒரு கும்பலாக கூச்சல் எழுப்புவது அல்லது இன்னும் சொல்லப்போனால் ஓலமிடுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் பரவலாக நடக்கின்றன. தங்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு விஷயம் வருகிற போதோ, ஒரு வசனம் வருகிற போதோ அல்லது ஒரு நடிகர் தோன்றுகிற போதோ பெருமளவிற்கு இந்த கும்பலாக தங்களை வெளிப்படுத்தி கொள்வது அல்லது கூச்சலிடுவது என்பது ஒரு பெரிய நடைமுறையாக இருக்கிறது. இதை அவர்கள் வைப் என்று கூட ஒரு அழகாக சொல்லிக்கொள்கிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு விஷயத்தை பற்றி நாம் கும்பலாக சேர்ந்து கொண்டு கூச்சலிடுகிற போது அது ஒரு கேளிக்கை என்ற மதிப்பையும் தாண்டி அது ஒரு சமூக மதிப்பீடாகவும் மாறுகிறது. அதாவது ஒரு கண்மூடித்தனமான ஒரு வழிபாடு அல்லது ஒன்றின் மீதான கண்மூடித்தனமான ஒரு ஆதரவு, ஒரு கண்மூடித்தனமாக ஒன்றை பின்பற்றுவது, தொடர்ந்து ஒன்றாக சேர்ந்து கொண்டு கத்துவதன் மூலமாக மந்தையில் ஒருவராக தன்னை கரைத்து கொள்வது, இது போன்ற குணங்கள் என்பவை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தோடு நின்று விடுவதில்லை. அது அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெவ்வேறு விஷயங்களிலும் அதுவே பிரதிபலிக்கிறது. அதாவது கும்பலில் ஒருவராக இருப்பது அல்லது கூட்டத்தில் ஒருவராக இருப்பது, அப்படி கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொண்டு அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொள்வது, இப்படியான ஒரு செயல் என்பது ஒரு தனி மனிதனுடைய தனி அடையாளம் என்பது மறைந்து போய் அவர்களிடம் கும்பல் அடையாளம் மட்டுமே மிஞ்சுகிறது. ஒரு இளைஞர் என்பவர் அவர் தனிப்பட்ட முறையில் யாராக இருக்கிறார், அவருடைய ஈடுபாடுகள் என்ன, அக்கறைகள் என்ன, அரசியல் நம்பிக்கைகள் என்ன, நிலைப்பாடுகள் என்ன என்பதிலிருந்தே அவர்களுடைய ஆளுமை உருவாகிறது. அவர்கள் பிற்காலத்தில் தங்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் உருவாக்கி கொள்ளக்கூடிய கடப்பாடுகள், பணிகள் என்பது அதிலிருந்து தான் நிகழ்கிறது. ஆனால் இது எதுவுமே தேவைப்படாமல் ஏதோ ஒரு பொதுவான விஷயத்தை ஒற்றி தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பது, ஆராதனைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பதன் மூலமாக அவர்கள் முழுமுற்றாக தங்கள் தனித்தன்மையை இழக்கிறார்கள். இது எல்லா இடங்களிலும் நடக்கிறது. ஒரு வகுப்பறையில் நடக்கிறது, ஒரு பொது அரங்குகளில் நடக்கிறது, எல்லா இடங்களிலும் இதை நாம் பார்க்கிறோம். இந்த மனநிலை என்பது இன்னும் சொல்லப்போனால் ஒரு 10-15 பேர் கூடினால் கூட, உதாரணமாக ஒரு அருவியில் தண்ணீர் ஒழுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை பார்த்து கொண்டு மிகப்பெரிய அளவிற்கு கத்துவது, கூச்சல் போடுவது, அதாவது ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துவதென்றால் கத்துவது, கூச்சல் போடுவது, ஒன்றாக சேர்த்து கொண்டு ஓசை எழுப்புவது, இது ஒரு பரவலான பழக்கமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. இதன் மூலமாக அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கணநேர ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் உணர்ந்தாலும் அனுபவித்தாலும் கடைசியில் அவர்களுக்கு என்ன நிகழ்கிறது என்று பாருங்கள். அவர்கள் தங்கள் தனித்துவத்தை இழக்கிறார்கள், தங்களுடைய சொந்த அடையாளத்தை இழக்கிறார்கள், சுய அடையாளங்களை இழக்கிறார்கள். இப்படியான இழப்பின் வழியாகத்தான் அவர்கள் தங்களுடைய பொது அடையாளத்தை பெறுகிறார்கள். இந்த பொது அடையாளங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு கரைந்து செல்லக்கூடியவை. அந்த பொது அடையாளம் பொதுவான ஒரு பிம்பங்களோடு தன்னை கரைத்து கொள்கிறவர்கள் அந்த பிம்பங்கள் கரைந்த பிறகு ஒரு தனியாளாக நிற்கிறார்கள், எந்த விதமான சுய மதிப்பீடு மற்றவர்களாக நிற்கிறார்கள். இதை நான் பல தலைமுறைகளில் இதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி இருக்கிற போது கும்பல் கலாச்சாரம் என்பது அது எப்போதுமே அது ஆபத்தானது, அது தவறான முடிவுகளுக்கு இட்டு செல்லக்கூடியது, கடைசியில் உங்களுக்கு வெறுமையையும் இழப்பையும் மட்டுமே கொண்டு வரக்கூடியது. கும்பல் கலாச்சாரத்தில் ஈடுபடுகிறவர்கள் இதற்கு முன்னால் அப்படி கும்பல் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக நின்றவர்களுடைய வாழ்வை காண வேண்டும். தற்காலிக கேளிக்கைகள் என்பது ஒருவருடைய அடையாளமாக மாறிவிடாது என்பதை ஒவ்வொருவரும் உணர்வது மிக மிக அவசியம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில நேரங்களில் 2 பக்கத்தில் இருக்கிறவர்களும் அறிவாளிகளாக இருப்பார்கள்.
இரண்டு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் தொண்டு உள்ளம் இருக்கும். ஆனால் இருவருக்கும் இடையில் கடுமையான மோதல் வரும். இது சாதாரண அரசியலிலிருந்து இதனை நான் குறிப்பிடவில்லை. வரலாற்றில் மிக உயர்ந்த பெருமக்கள் இருவரிடத்திலே கூட இப்படி மோதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த இரண்டு பேர் யார், எப்போது நடந்தது? பல இடங்களில் பலருக்கிடையிலே நடந்திருக்கிறது. குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நாம் வள்ளலார் என்று போற்றுகிற ராமலிங்க அடிகளாருக்கும் யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஆறுமுக நாவலர் என்னும் தமிழ் அறிஞருக்கும் இடையிலே மூண்ட போர் தான் அது. ஏன் இருவருக்கும் இடையிலே போர் வந்தது? அவர் யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர், இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இருந்தாலும் இரண்டு பேருக்கும் இடையிலே இலக்கிய உலகிலே ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. இலக்கிய உலகத்தில் மோதல் ஏற்படுவது இயல்புதான். ஆனால் அது நீதிமன்றம் வரைக்கும் சென்றது. என்ன காரணம்? யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர் ஆறுமுக நாவலர். நாவலர் என்று சுருக்கமாக அழைக்கப்பட்டாலும் அவருடைய முழு பெயர் ஆறுமுக நாவலர். அவரும் தமிழ்நாட்டில் வள்ளலாரும் ஒரே காலத்திலே வாழ்ந்தவர்கள். ஆறுமுக நாவலரின் பங்களிப்பையும் நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. தமிழ் பதிப்புத்துறையில் பல நூல்களை கண்டறிந்தவர் உவேசா தான் என்று சொல்கிறோம். உவேசாவுக்கு முன்னோடி யாழ்ப்பாணத்தை சார்ந்த சீவை தாமோதரம் பிள்ளை. சீவை தாமோதரம் பிள்ளைக்கு முன்னோடியாக இருந்தவர் நம்முடைய ஆறுமுக நாவலர். 1848 ஆண்டே சைவ பிரகாச வித்யாலயம் என்று ஒரு கல்வி கூடத்தை தொடங்கி பிள்ளைகளுக்கு கல்வியை தந்தவர் ஆறுமுக நாவலர். என்ன செய்தி என்றால், அவருக்கு சைவத்தின் மீது மிக ஆழ்ந்த பற்றுதல். எனவே அது பள்ளிக்கூடம் வித்யாசாலை என்று இல்லாமல் சைவ பிரகாச வித்யாசாலை என்று சொன்னார். ஆனால் அங்கே பிள்ளைகளுக்கு கல்வி சொல்லித்தரப்பட்டது. அவருக்கு சைவமும் தமிழும் எம்மிரு கண்கள் என்று சொன்னார். அதனுடைய தொடர்ச்சி தான் தமிழ்நாட்டில் நாம் 20ஆம் நூற்றாண்டில் மறைமலை அடிகளாரை பார்க்கிறோம். எனவே அவருக்கு எப்போதும் சைவத்தின் மீது ஆழ்ந்த பற்றுதல். நாம் அறிவோம், வள்ளலார் முதல் 5 திருமுறைகளில் சைவத்தை, சிவனைத்தான் பாடியிருக்கிறார். ஆனால் 6வது திருமுறை வருகிற போது அவர் எல்லா சமயங்களும் சமமானவை தான், இதில் சைவம் என்றும் வைணவம் என்றும் மனம் கொள்ளாதீர் என்று எழுதுகிறார். என்ன செய்தி என்றால், வள்ளலார் அவர்கள் சர்வ சமய கீர்த்தனை என்று ஒன்றை படைக்கிறார். இது சைவம் மட்டுமல்ல, வைணவம் மட்டுமல்ல, இஸ்லாம் கிறிஸ்தவம் எதுவாக இருந்தாலும் சர்வ சமய கீர்த்தனை என்று சொல்லுகிற போது ஆறுமுக நாவலருக்கு கடும் கோபம் வருகிறது. அது எப்படி நீங்கள் சைவத்தையும் மற்ற மதங்களையும் ஒன்றாக இணைக்கலாம்? வள்ளலார் பாடலில் இருக்கிற தமிழ், அதில் இருக்கிற ஆழ்ந்த அன்பு, கருணை, இவற்றையெல்லாம் தாண்டி நீங்கள் எப்படி ஒரு மதத்தை விட்டுவிட்டு எல்லா மதத்தையும் சமம் என்று சொல்லலாம் என்று ஆறுமுக நாவலருக்கு ஏற்பட்ட கோபம். இது அருட்பா இல்லை மருட்பா என்று சொல்லுகிறார். இதில் ஒரு பெரிய மோதல் 2 பக்கங்களிலிருந்தும் வருகிறது. எவ்வளவு பெரிய மோதலாக இது வருகிறது என்று சொன்னால், இந்த பக்கத்திலிருந்தும் அந்த பக்கத்திலிருந்தும் துண்டறிக்கைகள், மேடை பேச்சுகள் என்று பல இடங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. கடைசியாக அது நீதிமன்றத்துக்கும் போகிறது. இது குறித்து ஒரு மிகப்பெரிய ஆய்வு நூலை ஆய்வாளர் முனைவர் சரவணன் வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தை பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது. 1000 பக்கங்களுக்கு மேலே இருக்கிறது. என்னென்ன துண்டறிக்கைகளெல்லாம் விடப்பட்டன என்று அவற்றிலிருந்து பலவற்றை கூட எடுத்து அப்படியே அச்சில் ஏற்றி இருக்கிறார். 1870-80களில் துண்டறிக்கைகளெல்லாம் அதிகமில்லை, 1-2 வந்திருந்தாலே பெரிது. அதை கண்டெடுத்து அதை அச்சிட்டு கொண்டு வருவது என்பது இதுதான் மிகப்பெரிய ஆய்வு. ஆய்வு என்று சொன்னால் போகிற போக்கில் செய்திகளை சொல்லுவது அல்ல. அதற்கான ஆதாரங்களையெல்லாம் திரட்டி இந்த 1000 பக்கங்களில் அந்த புத்தகத்தை தந்திருக்கிறார். அந்த புத்தகத்துக்கு பெயரே அருட்பா மருட்பா என்பது தான். இது அருட்பாவா மருட்பாவா என்று நடந்து நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறது என்பதை அந்த புத்தகத்தை படிக்கிற போது நாம் அறிகிறோம். எனவே மேதைகள் இருவருக்கு இடையிலே அவர்கள் 2 பேரும் தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள், 2 பேரும் தமிழ் மக்களால் போற்றப்பட்டவர்கள். ஆனாலும் இப்படி மோதல்கள் அரசியலில் மட்டுமல்ல, இலக்கிய உலகத்திலும் வந்திருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சி மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்படி நாம் தேடி பார்த்தால் இலக்கிய உலகிலும் ஏராளமான மோதல்கள் உண்டு. அதற்கு தீர்வுகள் எப்படி வந்திருக்கின்றன, அது எந்த காலத்தின் வெளிப்பாடு என்பனவற்றையெல்லாம் ஆராய்கிற போது பல செய்திகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வணக்கம். இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரும் விதத்தில்
கலைஞர் டிவி மூலம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்தில் இந்த ஆங்கிலம், அதாவது மொழித்திறன், ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எவ்வாறு தொழில் செய்பவர்களுக்கும், ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மொழியில் இருக்க திறன், மொழியை கையாளும் திறன் எவ்வாறு மிகவும் அவசியமாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மொழி ஒரு இன்றியமையாத ஒரு பக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மொழியையும் உள்ளடக்கியது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பேச்சாற்றல் மட்டுமல்ல, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இன்னொருத்தர் மூலம் இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ண, பரஸ்பரம் எப்படியெல்லாம் உரையாடுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உரையாடுவது, நம்ம நார்மலாக உரையாடுறது வந்து அது மிக அதிகமாக உரையாடுவது நம்ம பேச்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம மிக அதிகமாக நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய கண் அசைவுகள், புருவத்தின் அசைவுகள், கண் பார்க்கின்ற இடம், என்ன டிஸ்டன்ஸில் என்னென்னு பேசுகிறோம், என்ன டிஸ்டன்ஸில் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், எப்படி ஒருத்தர் கை கொடுக்குறோம், எப்படி ஒருத்தரை பார்த்து வணங்குகிறோம், எப்படி கை கூப்பிட்டு வணக்கம் சொல்கிறோம், இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதில் மேஜர் பார்ட் வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு உயிரும் இன்னொரு உயிரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். புன்முறுவல் எப்படி வந்து யுனிவர்சல் லாங்குவேஜோ, உலக மொழி, எந்த மொழி தெரியாமல் போகலாம், ஆனால் ஒருத்தரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்கின்ற பொழுது ஒரு பாசிட்டிவான, ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒருத்தர் கண்ணை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா எந்த மொழியும் தெரிய வேண்டாம், அவரும் உங்களை பார்த்து சிரிப்பார். ஈ வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட். ரைட்? அதுதான் வந்து கம்யூனிகேஷன். ஆனால் ஒரு மொழி ஆர்வம், மொழித்திறன் அப்படிங்கிறது ஆங்கிலம் எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு பிரிட்ஜிங் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகள் தட்டி போனதற்கு காரணம், அவங்களால வந்து அவங்க நினச்சதை சரியாக மற்றவர்களிடம் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நினைத்ததை சொல்ல முடியாதது. எனக்கு வந்து ஒரு பொருளை பற்றிய மிக அதீத அறிவு இருக்கிறது, அந்த பொருளில் ஆர்வம் இருக்கிறது, அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அது என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா எனக்கு தெரியும். ஆனால் அதை எனக்கு வெளியில் சொல்ல தெரியாது, மற்றவர்களுக்கு புரிகிற மொழியில் என்னால் சொல்ல தெரியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு அழகான ஒரு நிகழ்வு கேட்டிருந்தேன். அதாவது பழங்காலத்தில் வந்து அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சென்னையிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆங்கில துறைகளுக்கும் நம்ம ஊர் வியாபாரிகளுக்கும் நடுவில், நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவங்க சொல்லுவாங்களாம், அப்பா அந்த 1 மீட்டர் துணி எவ்வளோப்பா அப்படிம்பாங்க. அவன் 4 ரூபா ஐயா அப்படிம்பாரான். இவர் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாராம் அவர்கிட்ட, அந்த ஆங்கிலத்துறையிட்ட $40 அப்படிம்பாரான். அவர் நோ எக்ஸ்பென்சிவ், ஆஸ் ஃபார் $30 அப்படிம்பாரான். இவர் வந்து இல்லைப்பா துறை $3 கேட்குறாருப்பா, 3 ரூபாய்க்கு கேட்குறாருப்பா அப்படிம்பாரான். அவர் சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த $40-30க்கும் 3 ரூபாய்க்கு இடப்பட்ட உள்ள பணம் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டரோடது. அவங்க வந்து பலவிதமான பணம் பண்ணாங்களாம். அதாவது மிக அதீத, அந்த துறையை விட, ஆங்கிலேயரை விட, அந்த பொருளை உருவாக்குனவங்கள விட நடுவில் அந்த மீடியேட்டர், டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்க நிறையா பொருள் ஈட்டினாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு தெரியாது இன்னும் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இடையில ஒருத்தர் வந்து அந்த மொழித்திறனை மட்டும் வைத்துக்கொண்டு நிறையா பொருள் ஈட்ட முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன துறையில் படித்தாலும் சரி, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, மல்டி லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். ஒரு மீட்டிங் ரூமுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ சென்னையில் சாதாரண ஒரு மீட்டிங் ரூம் இல்லை ஒரு வாக்கிங்கில் 10 பேர் நடக்கிறோம். அந்த 10 பேர் நடக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அதில் 3 பேர் மலையாளம், ஒரு 4 பேர் சென்னை எடுத்துகிட்டா ஒரு 5 பேர் தெலுங்கு, மீது 2 பேர் தமிழ் பேசுகிறவங்க, இல்லை 3 வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ், கனெக்டிங் லாங்குவேஜ் வந்து ஆங்கிலமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்வங்க கூட அங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போது இந்த மொழியை கையாளும் திறனை நம்ம வந்து சின்ன வயசில் இந்த கிண்டல் பண்ணாமல், நீங்கள் பெரிய பீட்டர் அப்படின்னு சொல்லாமல்,
ஆரம்பத்திலிருந்து அந்த மொழியை கையாளும் திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆங்கிலம் வந்து உலக மொழியாகி இருக்கிறது. நீங்கள் எந்த வேலைக்கு, எந்த நாட்டுக்கு என்ன வேலைக்கு போனாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, உள்நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆங்கில மொழியோட அறிவு மிக மிக அதிகம், அதாவது தேவை அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் டிகிரி படிக்கிறப்போ, கல்லூரியில் பாடம் படிக்கிறீங்க, பாடம் வந்து ஆங்கிலத்தை தான் படிக்கிறீங்க. இந்த ஆங்கிலத்தை வந்து ஒரு சின்ன சாதாரண சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்கிறதுக்கு படிக்காமல், அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நம்ம நினைக்கிற விஷயங்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுறது அப்படின்னு அந்த கல்லூரி காலம் 3 வருஷத்தில் உங்களோட ஆங்கில திறன்களை மிகவும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து நிறையா ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங், வெளியில் மேடையில் 10 பேருக்கு முன்னாடி உங்களால் தைரியமாக பேச முடியும். எந்த விதமான கூச்சமுமின்றி 10 பேரோ 100 பேரோ 1000 பேர் முன்னாடி நின்று உங்களால் தெளிவாக நீங்கள் நினைத்த விஷயத்தை அவர்களுக்கு புரிகிறபடி சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அதாவது கேட்குறவங்களுக்கு புரியணும். நிறைய பேர் வந்து பேசுவாங்க, கேட்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர் ஆங்கிலத்தில் வந்து உரையாடுறாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேசுகிற வேகமும் பேசுகிற மொழி ஆளும் திறனும் வந்து நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு புரியாது. என்றைக்கு நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியவில்லையோ நீங்கள் ஒரு புவர் கம்யூனிகேட்டர் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பேசுகிற மொழி என்னவாக இருந்தாலும் எதிர்த்த மாதிரி இருக்கவங்களுக்கு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சால் நிச்சயமாக இங்கே திறனான மொழி கையாளுகிறவர். ஸோ இங்கே இருக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னா அவங்கள்ட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் திறன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசுகிறதை கேட்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயம் முழுவதுமாக போய் சேரணும். அந்த விதத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் படிக்கின்ற காலத்தில், கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சனாக, பல மொழிகளை கற்று தேர்ந்த ஒருவராக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.